வணக்கம். நான் உங்கள் அமுதா சுந்தர், அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டர்னேட் தெரபிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கிளைமேட்டில் நிறையா பேருக்கு வழக்கமாக ஹேர் ஃபால் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த கிளைமேட்னால் நம்ம உடம்பு ட்ரை ஆகிற விஷயங்கள் ஒரு காரணமாக இருந்தாலும், நிறையா நம்மளோட உடம்புக்குள்ளே நடக்கிற நம்மளோட ரத்தத்தோட தன்மை மாறுறது அண்ட் நம்மளோட நியூட்ரிஷன் சரியாக உடம்புல அப்சர்வ் பண்ணப்படாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஹேர் தின்னிங்னும் வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி எப்படி ஹேர் க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஆனால் இப்போ என்ன இருக்க போகுதுன்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு 6 அக்குபஞ்சர் புள்ளி தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹோம் ரெமெடிஸ்லாம் சில பேருக்கு டெய்லி கூட ட்ரை பண்ண முடியல அண்ட் ரொம்ப மாடர்ன் மெடிசன் போய் நம்ம மருந்து எடுக்கவும் நிறையா பேருக்கு பயமாக இருக்குது. அண்ட் ஹேர் ஃபாலுக்குன்னு தனியாக எந்த மெடிசனும் போய் நம்ம எடுக்கவும் முடியாது. அப்படி இருக்கிற கண்டிஷனில் மருந்தில்லா மருத்துவமான இந்த நான் சொல்ல போகிற 6 புள்ளிகள் உங்களுக்கு ஒரு மருந்தாக தான் இருக்கும். நீங்கள் சேலஞ்சாகவே ஒரு 10 days நான் சொல்கிற அக்குபஞ்சர் 6 புள்ளிகளையுமே காலை ஒரு தடவையும் அதுக்கப்புறம் சாயங்காலம் இல்லைனா இரவு ஒரு தடவையும் நல்லா மூச்சை இழுத்துட்டு ஒவ்வொரு புள்ளியையுமே 10 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மூச்சை இழுத்து விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் வலது பக்கமாக கிளாக் வைஸாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும். நீங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறத பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த 6 புள்ளிகளை நான் வரிசையாக சொல்கிறேன். முடிந்தவரை கையில் இருக்கிற புள்ளிகள் நான் காமிக்கிறேன். காலில் இருக்கிற புள்ளிகளோட லொக்கேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை எக்ஸாக்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பென்னோட டிப் ஆர் பென்சில் கூட எடுத்துகிட்டு அந்த ஒரு டிப் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஸோ அதில் முதல் அக்குபஞ்சர் புள்ளி K10. இது காலில் இருக்குது. ஸோ இது கால் மூட்டு மடக்கும் போது அந்த ஒரு க்ரீஸோட எண்டில் இருக்குது. அதோட லொக்கேஷன்ஸ் நான் தர்றேன். இது கிட்னியோட ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு நரிஷ்மெண்ட், ஒரு லிக்விட் விஷயங்கள் எல்லாமே உடம்பில் நீர்த்துவமாக நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஆர்கன் கிட்னின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது சம்மந்தப்பட்ட நீர் பூதத்தோட நீர் புள்ளி தான் K10. ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு புள்ளி. ஈவன் இந்த நீங்கள் ஒரு பூச்சி வெட்டு மாதிரி வழுக்க மாதிரி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு புள்ளி K10 தான். அதுக்கு அடுத்த ஒரு புள்ளி P3, அதாவது பெரிகார்டியம். ஒரு படபடப்பு, ஒரு ஸ்ட்ரெஸ் வாழ்ந்த நிலையிலே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு முடி கொட்டுதுன்னு சொல்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட அடிப்படையில் P3 அப்படிங்கிறது இந்த நடுவிரல்லேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே நடுவில் இந்த சைடு, அதாவது நம்மளோட பெருவிரல் பக்கம் இல்லாமல் சுண்டு விரல் பக்கம், இந்த நடுவிரல் டிப்பில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் அந்த புள்ளி. இப்படி ஒரு மடக்குனிங்கன்னா அந்த ஒரு டெண்டான் மாதிரி இருக்கும், அதுக்கு இந்த பக்கம். ஸோ உங்களுக்கு பெயின் இருக்கும், ஹேர் ஃபால் இருந்தாலே பெயின் இருக்கும். அண்ட் பீரியட்ஸ் இஷ்யூஸ் இருக்கிற லேடிஸ்க்கு பீரியட்ஸ் சரியாக வரலைன்னா கூட அதுக்கும் ஹேர் ஃபால் இருக்கும். ஆனால் இந்த புள்ளி அந்த பீரியட்ஸ்க்கு கொஞ்சம் சமநிலைப்படுத்துறதுக்கு கூட, அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு கூட இந்த புள்ளி ஹெல்ப் பண்ணும். நான் சொல்கிற இந்த ஹேர் ஃபால் புள்ளிகள் எல்லாமே லேடிஸ்க்கு உங்களோட பீரியட்ஸை கரெக்டாக வர வைக்கிறதுக்கும், கரெக்டான அளவில் ஃப்ளோ வர்றதுக்கும், இல்லை ஓவர் ஃப்ளோ இருந்தால் கூட அதோட அந்த நிலையை சமன்படுத்துறதுக்கும் இந்த புள்ளிகள்லாம் யூஸ் ஆகும். ஸோ P3 என்னோட 2வது புள்ளி. அண்ட் LI11 இது பெருங்குடலோட ஒரு புள்ளி. ரொம்ப முக்கியமாக பெருங்குடல் பாக்டீரியான்னு இன்றைக்கி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு பெருங்குடலில் உள்ள பாக்டீரியா முக்கியம்னு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ஆன்சைட்டி லெவல், பிளட் சொல்லுவாங்களே பித்தம் தலைக்கேறிடுச்சு அப்படின்னு, அந்த மாதிரி ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸு, ஹீட், இந்த பனியில் உடம்பு ஹீட் ஆகுறது, இதனால் வர ஹேர் ஃபால் எல்லாத்தையுமே அது குறைக்கும். அண்ட் LI11க்கு ஒரு முக்கியமான அடிஷ்னல் ஒரு யூஸ் என்ன அப்படின்னா, இந்த கிளைமேட்டில் வர்ற சளி எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராவாக இம்யூன் பூஸ்டராக இருக்கிற ஒரு புள்ளியும் இந்த LI11 தான். ஸோ அது இப்படி கையை மடக்குனீங்க அப்படின்னா இந்த பெருவிரல் பக்கத்தில் இருக்கிற அந்த க்ரீஸ், இந்த நடு க்ரீஸு, இது முடிகிற அந்த ஒரு இடம்தான் LI11. ஸோ இதை இந்த மாதிரி நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு 10 தடவை மட்டும்
ப்ரெஷர் கொடுங்க, அல்லது ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது பெருங்குடலோட புள்ளி. அதுக்கடுத்து டியூ 20ன்னு ஒரு ரொம்ப அருமையான ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இது வந்து மனம், அதாவது ஒரு மனம் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்குது, நான் படுத்தாலே ஏதோ மைண்டில் ஓடிட்டே இருக்குது, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேயே எனக்கு அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பார்க்குறோம். அண்ட் தூக்கம் சரியாக இல்லை, அப்புறம் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு மாறி மாறி ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ஹேர் ஃபால் எதுக்காக வருதோ அந்த ஒரு மெட்டபாலிக் ரீசன்ஸையும் நர்வஸ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணுறதுக்கும் அருமையான ஒரு புள்ளி டியூ 20. ஸோ அது காதோட இந்த எண்டுலேருந்து இப்படி 2 விரல் வச்சு மூக்கிலேருந்து நேராக போனீங்கன்னா அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான். இதை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம், பென்னும் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட ஏதாவது ஒரு விரல் வச்சு மட்டும் லைட்டாக அப்படி அமுக்கம் கொடுங்க, மூச்சை இழுத்து ஒரு 10 தடவை. அதுக்கப்புறமா PC7. இன்றைக்கி ஹேர் ஃபால் அப்படிங்கிறது உடம்புல நிறையா பேருக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கங்கள், அலர்ச்சி தன்மை, இன்றைக்கி கேள்விப்படுற ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், இது எல்லாத்துக்குமே அந்த LI11 ஹெல்ப் பண்ணும். அதோடு சேர்ந்து உங்களுக்கு இப்போ தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு இந்த மாதிரியான மெட்டாபாலிக் டிஸார்டர்ஸ், அதாவது செரிமானத்தன்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அருமையான ஒரு புள்ளி வந்து PC7. அது நான் இப்போ P3க்கு சொன்ன மாதிரியே இந்த விரலோட நடுவில் டிப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த மணிக்கட்டில் இந்த க்ரீஸில் இன்டர்செக்ட் ஆகிற புள்ளி தான் PC7. இந்த PC7 அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்கள் ஒரு கூகுளில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அருமையான மனம் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு புள்ளியும் கூட. ஸோ இந்த புள்ளியை தூண்டும் போதும் உங்களுக்கு ஹேர் ஃபாலுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும். அதுக்கடுத்து இன்றைக்கி நம்ம நிறைய கேள்விப்படுற எண்டோக்ரைன், அதாவது நம்மளோட ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது, அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லை, தைராய்ட்லேருந்து நம்மளுக்கு இன்சுலின் சுரக்கிறதுலேருந்து இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கி கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட எண்டோக்ரைன் கிளாண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா புள்ளி வந்து EX1. இந்த 2 புருவத்துக்கு மத்தியில் பொட்டு வந்து முன்னாடி கொஞ்சம் ஏற்றி வைப்பாங்கள்ல, கொஞ்சம் நடுவில், அந்த பாயிண்ட்டு தான் EX1. இப்போ நம்மெல்லாம் இறக்கி வைக்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக பொட்டு வைக்கிறதோட காரணமே அந்த EX1 பாயிண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது ஆக்சுவலாக யாராலையுமே அந்த புள்ளியை இப்படி பார்த்து நம்மளை பார்த்து பேசும்போது யூஸ்வலாக சொல்லுவாங்க அந்த பார்வைக்கு ஒரு சக்தி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த புள்ளி வெளியில் வேறு யாருமே அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்போ முன்னாடி பொட்டு வந்து இங்கே வைக்கிற ஒரு விஷயம். இப்போ எல்லாம் இறக்கிட்டோம். ஸோ அதனால தான் திருநீராவது அந்த இடத்துல பூசுங்கன்னு இப்போல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு புள்ளி தான் EX1. அதை நீங்கள் நல்லா மூச்சை இழுத்து ஒரு 10 தடவை காலையிலையும் சாயங்காலம் அல்லது இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த 6 புள்ளிகளையுமே நீங்கள் முதல்ல ஒரு 7 நாட்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹேர் ஃபால் பிரச்சனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு சேர்த்து நான் சொன்ன ஒவ்வொரு பிரச்சனைகள்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு அக்குபஞ்சர் புள்ளிலையும் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா வந்து கிளாசிக்கலாக இந்த புள்ளி ஹேர் ஃபாலுக்குன்னு நான் சொல்லலை. ஸோ அப்படி ஒரு விஷயமே அக்குபஞ்சரில் கிடையவே கிடையாது. கிளினிக்கல் வைஸ் ஒவ்வொரு விஷயங்களும் எதுக்கு அதனால ஹேர் ஃபால் இருக்குன்ற ரூட் காஸ்க்குரிய புள்ளிகளை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த 6 புள்ளிகளுமே உங்களுக்கு ஹேர் ஃபாலுக்கு காரணமான ரூட் காஸ் வந்து இது சரி பண்ணும். ஸோ அதன் மூலமாக உங்கள் ஹேர் ஃபால் வந்து குறையுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த 6 புள்ளிகளுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அது எப்படி உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனைக்கு உதவுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத்துமே இருக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஹேர் ஃபால் என்னோடய வீடியோ பார்த்து அதுக்கு இன்னும் நான் சொன்ன அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஹோம் ரெமெடிஸும் என்ன ஃபுட்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணுங்கிறதையும் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அதை பார்த்து அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுற விஷயங்களையும் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்கும். ஏன்னா தினம் நீங்கள் இந்த புள்ளிகள் தூண்டிட்டு நீங்கள் அந்த இப்போ இன்ஃப்ளமேஷன் சொன்னோம், டென்ஷன் சொன்னோம், உடம்புல ரத்தத்தோட தன்மை மாறுதுன்னு சொன்னோம், pH. ஸோ இந்த தன்மையெல்லாம் வந்து பாதிக்கிற உணவுகளையே உணவுகள் அண்ட் ஸ்ட்ரெஸ், கார்டிசாலை ரைஸ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம்
தினம் செஞ்சுக்கிட்டே இந்த புள்ளிகளை தூண்டும் போது அன்னைக்கு பிரச்சனைக்கு தான் அது சரியாகி உங்கள் ஹேர் ஃபால் மென்மேலும் ரொம்ப அதிகமாகாமல் பார்த்துக்குமே தவிர ஹேர் ஃபால் குறையாது. ஸோ அப்போது அந்த ஒரு வீடியோ பார்த்து கொஞ்சம் அதில் இருக்கிற அன்னன்னைக்கு என்ன அவாய்ட் பண்ண முடியுங்கிறதுல ஒரு 50%ஆவது நீங்கள் அதை அப்டேட் பண்ணிட்டு இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளையும் சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஷுவராக உங்களுக்கு 7 டேஸில் அவ்வளோ நல்ல மாற்றம் தெரியும். ஸோ இன்றைக்கி ஹேர் ஃபாலில் லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அவ்வளோ பேரும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது ஒரு காமன் பிரச்சனை. ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு மருந்தில்லா மருத்துவம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக கூட இது இருக்கும், உடனடியாக அந்த ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களில் நிறைய பேர் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மென்மேலும் எனக்கு வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உந்து சக்தியாக இருக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.